வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஈஸியான புல்லப்பாட் சீஸ் பிரெட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து சூப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். இது வந்து பேக்கரி ப்ராட் பன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தழு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பேக்கரி பன் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. இந்த பன்னை வந்து முன்கூட்டியே நான் வந்து குறுக்க நெடுக்க கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணல. ஸோ வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எட்ஜஸில் வந்து நான் சீஸு பட்டர் எல்லாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணி இதை நம்ம பேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தவாலாம் சுடலாம். பட்டர் தேவைப்படும், நல்ல பட்டர் தேவைப்படும். சீஸ் வந்து மோசரல்லா சீஸ், செடார் சீஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, ஆலிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். கார்லிக் பவுடர் இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல வந்து இந்த பட்டரை மெல்ட் பண்ணிக்க போகிறேன் மைக்ரோவேவில். நீங்கள் மைக்ரோவேவ்லனா மெல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அடுப்புலேயே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதை கரைக்கணும். அந்த பட்டர் நல்லா கரைஞ்சதும் அதில் வந்து நான் கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயத்தாழு, கொஞ்சமாக அந்த கார்லிக் பவுடர், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம அந்த பன்னில் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா இது வந்து நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கூடும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து பயங்கர ஹிட்டாக இருந்ததுங்க. இதில் இன்ஸ்டாகிராமில் யாரை பார்த்தாலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பன்னை வந்து நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த பேக்கரி பன்னில் தான் நல்லா வந்தது. நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு நம்ம தயார் பண்ணி பண்ணோம்னா அது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகுது அண்டு ரொம்ப டீடியஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடமடன்னு நீங்கள் வந்து தயார் பண்ணோன்னா நீங்கள் பேக்கரி பன் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையாக நல்லா வருது. இப்போ இந்த பன்னில் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க தயார் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக் பட்டரை வந்து அந்த சென்டர்லலாம் போட்டு நல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அந்த கார்லிக் பட்டரை. அதே டைமில் இந்த சீஸை கூட கட் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனமட்டுக்கும் எவ்வளோ உங்களுக்கு சீஸ் ஸ்டஃபிங் பண்ண முடியுதோ அவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். அந்த கட் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் அந்த சீஸை ஸ்டஃபிங் பண்ணிடணும். இப்போ மிதமான தீயில் வந்து ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருங்க ஒரு தவாவை. ஒரு பன்னுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த தவாவை நல்லா காய வச்சிடணும். ஒரு பன்னாக நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குங்க. இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் நான் பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். The same recipes are also posted in YouTube Englishோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நிதானமாக இந்த பன்னை நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் பன் வந்து உடஞ்சி போச்சுனாக்கா நீங்கள் வந்து திருப்பி அது ஒட்டிடலாம். ஏன்னா அந்த சீஸ் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகி அந்த பன்னை திருப்பி ஒட்டிடலாம். இப்போ அது அடியில் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆனதும் எடுத்து நம்ம இதை பரிமாற வேண்டியதுதான். இன்கேஸ் நீங்கள் வந்து தவாவில் பண்ணுறதுக்கு விரும்பலைன்னா நீங்கள் மைக்ரோவேவில் கூட செய்யலாம். நான் மைக்ரோவேவில் கூட தயார் பண்ணேன். எனக்கு ரொம்ப தவா தான் பிடிச்சது மைக்ரோவேவோட. ஸோ நீங்கள் வந்து அவனில் கூட பண்ணலாம், உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. இதனால மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா அவனில் வைக்கணும். பட் எனக்கு தவாவில் தான் ரொம்பவே பிடிச்சது. அடியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்தது. ஃபைனலாக வந்து இது மேலே நான் ஆலிவ்ஸ் அண்ட் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பார்ஸ்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் பரிமாறிட்டேங்க. எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னை நான் சர்வ் பண்ணிட்டேன். சூப்போட பிரமாதமாக இருந்தது. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.